இந்த மாதிரி தையலுக்கு யூஸ் பண்ணுற நூல்கண்டோட கொலாவை யூஸ் பண்ணி கூட ஒரு சின்னதாக ஸ்கை ஷாட் வந்து பண்ணிடலாங்க. இதுவுமே வேறு லெவலில் இருக்குது. இது வந்து தீப்பெட்டியோட மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து மேஜிக் பாப்ஸை தான் மேலே வந்து போய் வந்து பொரியறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து சின்னதாக பாம்பு மாத்திர மாதிரி இருக்கா, இதை வந்து பொருத்தி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு டப்ப டப்பன்னு வெடிக்கும். இதை தான் நம்ம உள்ளக்க வந்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தீப்பெட்டியோட அந்த குச்சியில் உள்ள மருந்தை மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து அந்த கொலாவுக்கு பின்னாடி வந்து அடைக்கணும். அதுக்கு எம்சியில் வந்து வச்சு யூஸ் பண்ணி வந்து அடைக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் பிடிச்சிக்கிறோம். கீழே இந்த மாதிரி வச்சு விட்டு ஒரு லெட்டை வச்சு வந்து உள்ளக்க வந்து சமமாக வந்து வச்சு விட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்துடும். இதை காய வச்சு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்க்ரூ வச்சு வந்து ஓட்டை வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். இல்லை தான் திரியை வந்து கொஞ்சம் போல் கட் பண்ணி உள்ளக்க வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கடுத்து உள்ளக்க வந்து மருந்தை வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். இது வந்து தீப்பெட்டி மருந்தை கொஞ்சம் அதிகமாகவே நான் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். அப்படின்னா தான் கொஞ்சம் பவராக இருக்கும். கொஞ்சம் ப்ரெஷரை வந்து உள்ளக்க கிரியேட் பண்ணோம். அதுக்கடுத்து நம்ம படப்படன்னு வெடிக்கிறதுக்கு அந்த மேஜிக் பாப்ஸை உள்ளக்க வந்து போட்டுட்டு கொஞ்சம் ப்ரெஷருக்காக கொஞ்சம் அந்த மாதிரி பேப்பரை வந்து சுருட்டி